அடையாளம். சொல்லுங்கள், அடையாளம். ஆமாம், ஐடென்டிட்டி. ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டி, அடையாளம். இந்த கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக இந்த தலைப்பின் கீழே உங்களோடு கூட வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்பட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நாளிலே அடையாளத்தை குறித்து, ஐடென்டிட்டியை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவாக எல்லாரும் நீங்கள் எழுப்பி நிற்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமாய் தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு கரத்தை மார்பிலே வைத்துக் கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு கரத்தை மார்பிலே வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிற ஜெபத்தை சத்தமாய் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உங்க மூலமாக என் அடையாளத்தை பற்றி நான் அறிந்து கொள்ளப் போகிறேன். ஆகவே இனி முதற்கொண்டு சாத்தான் என் மீது எவ்வித தாக்குதலை கொடுத்தாலும் இனி அவனுக்கு அது பலிக்காது. அவன் பாட்சா பலிக்காது என்பதை இந்த நாளிலே நான் உறுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். ஆவியானவரே, நீ பேசுகிற, நீ உணர்த்துகிற காரியங்களுக்கு உடன் தானே கீழ்ப்படியவும் அர்ப்பணிக்கவும் என்னை முழு மனதோடு தாழ்த்தி உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 கொரிந்தியரின் புத்தகம், 2 கொரிந்தியர் நான் வாசிக்கிறேன். 11வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 253வது பக்கம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மறுபடியும் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, சொல்லுங்கள், கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் புரிவதற்கு கஷ்டமான வார்த்தைகள் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நான் பேசுறது உங்களுக்கு பத்தியக்காரன் பேசுகிறது போல, புத்தி கெட்டவன் பேசுகிறது போல உங்களுக்கு தெரியலாம். பைத்தியக்காரன் பேசுவதை போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் என்று பவுல் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாகட்டும். வாப்பாங்க வா.
மலர் இங்கே வா. யாராச்சும் ஒருத்தரை ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பண்ண வைக்கலான்னு நினச்சேன். அதுதான் நல்லது. கல்யாணம் ஆகாதவங்களை வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது பெரிய அதை எப்படி சொல்கிறது, சிக்கலாயிரும், ஒத்து வராது. அதனால தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. இவர் பேர் அகிலன், இவர் பேர் அகிலா. சதனா அவங்க பேர் என்ன? அவர் பேர் என்ன? அகிலன், அகிலா. எப்பா மறந்துட்டியா? ஆமாம், சாரி. அகிலன் ஆகிய நான் அகிலாவாகிய இவரை என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்காக உன்னை நான் நிச்சயித்துக் கொள்கிறேன். நீ சொல்லுமா? அகிலாவாகிய நான் அகிலனாகிய உங்களை விவாகத்தின் மூலமாக புருஷனாக ஏற்றுக்கொள்வதற்காக இந்த நாளிலே செய்யப்படுகிற இந்த நிச்சயத்திற்கு முழு மனதோடு கூட என் சம்மதத்தை நான் தெரிவிக்கிறேன். இவர்களுக்கு சுப்பையாவின் மகன் அகிலனாகிய அகிலனுக்கும் காமாட்சியின் மகளாகிய அகிலாவிற்கும் இந்த நாளிலே திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது என்று சபையாருக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். இப்போ இவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். வெளிநாட்டில் வேலை செய்கிறதுனால எப்போ லீவு கிடைக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. அவன் எப்போ கிடைக்குன்னு சொல்லி அது 6 மாதத்திற்குள்ளாகவும் இருக்கலாம், அல்லது 1 வருடமாகவும் இருக்கலாம். இவர் எந்த நாளிலே இவருக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அந்த நாளிலே அவர் வெளிநாட்டிலிருந்து அகிலன் வெளிநாட்டிலிருந்து புறப்பட்டு வந்து அகிலாவை அழைத்து சென்று அவர் இருக்கிற இடத்திலே திருமணம் முடிக்க இருக்கிறார் என்று சபையாருக்கு முன்பதாக நான் அறிவித்துக் கொள்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அவன் கல்யாணம் எங்க நடக்க போகுது? எங்க நடக்க போகுது? சத்தமா சொல்லுங்களேன். வெளிநாட்டில் நடக்க போகுது. எப்போ வரப்போறாரு? எப்போ வரப்போறாரு? லீவ் கிடைக்கும். அப்படி சொல்லாதீங்க. எப்போ வரப்போற தெரியாது. எப்போ வரப்போறாரு தெரியாது. சரியான பதில் தெரியாது. ரைட். இப்போ அவர் புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு போயிட்டார். ஐயம்மா ஒன்றும் புறப்பட்டு போக சொல்ல, அவர் புறப்பட்டு போயிட்டார். இப்போ இவரோடு தினந்தோறும் அகிலன் பேசிக்கொண்டே இருக்கிறார். சதனா? ஆமாம். தினந்தோறும் தன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணை அகிலாவோடு அகிலன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அகிலாவும் அகிலனோடு ஒவ்வொரு நாளும் எதை செய்தாலும் செய்ய மறந்தாலும் அகிலனோடு பேசுவது மறப்பது இல்லை, தவறுவது இல்லை. ஆனால் ஒரு பக்கம் அகிலனோடு பேசிக்கொண்டே, பாலாஜி இங்க வா, யாக்கோபின் நீக்கு வார், யாக்கோபின் இங்க வா, சீக்கிரம் வாப்பா. ஒரு பக்கம் அகிலனோடு பேசிக்கொண்டே அகிலா இந்த கண்ணனோடு தொடர்பு வைக்கிறார். சொல்றது புரியுதா? ஆமா. ஒரு பக்கம் அகிலனோடு கூட பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் இந்த கண்ணனோடு ஒரு மறைமுக ஒரு தொடர்பை வைத்துக்கொண்டு பழகி கொண்டிருக்கிறார். தூரத்தில் இருக்கிற அகிலனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். போங்கப்பா, போலாம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். உங்களை
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, ஒரே புருஷன், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்க நான் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எப்படி 2 பேரையும், அகிலனையும் அகிலாவையும் நான் 2 பேரையும் நிச்சயித்தேனோ, அதே போல பவுல் சொல்லுகிறார், உங்களை நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நிச்சயித்திருக்கிறேன். ஆனா ஏன் பயம் என்னன்னு சொன்னா, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததை போல அவனுடைய தந்திரத்தினாலே கிறிஸ்துவை பற்றிய யாரோடு கூட நிச்சயிக்கப்பட்டீர்களோ அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனசு கெடுக்கப்பட்டு விடுமோ, வஞ்சிக்கப்பட்டு விடுமோ என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது என்று சொல்கிறார். எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. இது பைத்தியக்காரத்தனமாய் உங்களுக்கு தெரியலாம். அது எப்படி டெய்லி பேசுறாங்களே, அகிலனும் அகிலாவும் டெய்லி பேசுறாங்க. டெய்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது, அது எப்படி அகிலா அந்த கண்ணனோடு பழக முடியும்? சொல்வது பைத்தியக்காரத்தனமா எனக்கு இருக்கிறது. ஆனா இதுதான் நடக்கிறது என்று சொல்லுகிறார். இதுதான் நடக்கிறது. இப்போ அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக புரியும். 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். நீங்கள் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவர் பயப்படுறது சரிதானா? சொல்லுங்க, அவர் பயப்படுறது சரிதானா? இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய சாராம்சம். ரோமருக்கு எழுதின புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்ல நான் போகிறேன். 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 14 முதல் 17 வரைக்குமாக. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலேயே ஒரு காவியம் என்று சொல்லலாம். மேக்னா கார்ட்டா என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மேக்னா கார்ட்டா ஒரு காவியம். புதிய ஏற்பாட்டிலே 2 பகுதி நிருபங்களை எழுதினவர் இந்த பவுல். 2 பங்கு புத்தகங்களை எழுதினவர் இந்த பவுல். இந்த ரோமர் நிருபத்திலே பரிசுத்தமாகுதலை குறித்து எழுதுகிறான். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அவரை அறியாதிருக்கையில் நாம் ரட்சிக்கப்படும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்காக மரிக்க செய்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இன்னும் இந்த நிருபத்தில் எழுதுகிறார், நாம் போராடி கொண்டிருக்கிற மாம்சத்துக்கு எதிராக, கவனிங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மனசுல
ரத்தத்தினால எழுதின மாதிரி நீங்க எழுதி வைக்கணும். நாம் போராடி கொண்டிருக்கிற மாம்சத்துக்கு எதிராக நமக்குள் வாசம் பண்ணுவதன் மூலமாக நம்முடைய ஆவியோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். நான் யாரோடு போராடி கொண்டிருக்கிறேன்? என்னுடைய மாம்சத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கூட அவர் போராடி கொண்டிருக்கிறார். எதற்காக போராடுகிறார்? நான் மாம்சத்தோடு போராடுகிறதிலே நான் வெற்றி பெற வேண்டும், மாம்சம் ஜெயித்திடக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அதற்காக ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி, எதற்காக வாசம் பண்ணுகிறார்? என்னுடைய ஆவியோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் விசுவாசி என்பது உண்மைதான். ஆனாலும் நான் விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காத, ஒரு அர்ப்பணிக்க விரும்பாத, அர்ப்பணிக்க முடியாத ஒரு மாம்சத்தை உடையவனாய் இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் விசுவாசித்தான். ஆனால் நான் விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க கூடாத, அர்ப்பணிக்க இயலாத ஒரு மாம்சத்தை நான் உடையவனாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என் மாம்சத்தில் இருக்கிறது. ஆனால் நன்மை செய்வது இல்லை. விருப்பம் இருக்குது, நன்மை செய்வது இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத பாவத்தையே செய்கிறேன். மறுபடி சொல்லுகிறேன், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத பாவத்தையே செய்கிறேன். அதாவது நான் எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறேனோ அதையே நான் செய்கிறேன். நான் எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறேனோ அதையே நான் செய்கிறேன். And the things I don't want to do, those are the things I do. நான் எதை செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி என்னை செய்ய வைக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும் என்று பவுல் இந்த நிருபத்தில் எழுதுகிறார். இதெல்லாம் பவுலின் வார்த்தைகள். ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஒரு பெரிய அப்போஸ்தலன், திருச்சபையில் தேவன் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். புதிய ஏற்பாட்டிலே 2/3 நிருபங்களை எழுதினவர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் நம்மை ஒரு தேவ தூதனை போல மாற்றி விடுவார் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே தேவதூதனை போல மாறிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பவுல் ரொம்ப உத்தமமா, நேர்மையா, ஹானஸ்ட், ஹவ் ஹானஸ்ட் he was, ஹானஸ்டா சொல்லுகிறார். ஆமா, இயேசுவுடனே கூட நீங்களும் நானும் நமக்கு கிடைத்திராத ஒரு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் இந்த பவுலுக்கு கிடைத்திருந்தது. அவர் பயணப்பட்டு போகிற வழியிலே இயேசு அவருக்கு எதிர்கொண்டு இயேசுவுடனே கூட நேரடியான சந்திப்பை பெற்ற பவுல். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. ஆனா கவனிங்க, நான் சொல்லுகிறது கவனிங்க, அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்கும். இயேசுவுடனே கூட நேரடியான சந்திப்பை பெற்றவர் இந்த பவுல். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதை குறித்து இந்த பவுலுடைய மாம்சத்திற்கு அவ்வளவு அக்கறைப்படல. அவர் அக்கறை. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன, நீ ஏற்றுக்கொள்ளலன்னா என்ன? இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் இவர் பவுலுடைய மாம்சம்
அதை குறித்து பெரிதாய் அக்கறை கொள்ளவில்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. அதனால நிறைய நேரத்தில் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு முரணானவைகளிலேயே முரணான விதத்திலேயே சிந்திக்கும்படியாக, கிறிஸ்துவின் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரணான விதத்திலேயே சிந்திக்கும்படியாக ஒரு இச்சை எனக்குள் உண்டாயிருக்கிறது. பவுல் என்ன சொல்கிறார்? எதற்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறார்னா, ஏன் இப்படி சொல்றான்னா, நிறைய நேரத்தில் நீங்க நினைச்சிடக்கூடாது, எனக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட நிலைமையா, நான் மாத்திரம்தான் இந்த மாதிரியா, நான் எதை நினைக்கிறோனோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அதை நான் செய்கிறதற்கு காரணம் நான் மாத்திரம்தானான்னு சொன்னா இல்லை, பவுலுக்கும் அதை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. 8வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள், நல்லா புரியும். இதுவரைக்கும் புரியாது, நல்லா புரியும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம், கவனிங்க, மாம்சத்தின்படி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் தேவனுக்கு பிரியமானதை செய்யவும் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் விரும்புவது இல்லை. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய். சொல்லுங்கள், மாம்சம். இந்த மாம்சம் இருக்குதே, இந்த மாம்சம் இருக்குதே, தேவனுக்கு பிரியமானதை செய்யவும் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் இந்த மாம்சம் ஒருபோதும் விரும்புவது இல்லை. ஒருபோதும் விரும்புவது இல்லை. காலையில் எழுந்ததும் இந்த மாம்சம் அதற்கு செபிக்க விருப்பம் கிடையாது, விரும்பாது. நான் சொல்றது புரியுதா? செபிக்க விரும்பாது, மற்றதெல்லாம் செய்ய விரும்பும், மொபைலை பார்க்க விரும்பும். காலையில் எழுந்த உடனே மொபைலை பார்க்க முடியும். எவன் ஃபேஸ்புக்கில் என்னத்தை செஞ்சிருக்கிறான்னு பார்க்க விரும்பும். ஆமாம், ஆமாம். யூடியூபை பார்க்க விரும்பும். ஆமாம், எப்படிங்க? ஆமாம், பார்க்க விரும்பும். ஆனால் மாம்சம் ஆராதிக்க விரும்பாது. சபைக்கு வந்தால் ஆராதிக்க விரும்பாது. காலையில் எழுந்ததும் ஜெபிக்க விரும்பாது. ஞாயிற்றுக்கிழமையானால் ஆராதனைக்கு போக விரும்பாது. ஆராதனைக்கு போக மாம்சம் விரும்பாது. போனாலும் ஆராதிக்க விரும்பாது. ஆராதனைக்குள்ளே இருந்து கொண்டே போதகர் ஆராதனை நடத்தும் போதே மற்றவர்களோடு கூட சாட் பண்ணத்தான் விரும்புகிறது. தேவ வார்த்தையை கேட்க விரும்பாது. தேவையே இல்லாமல் எழுந்து வெளியே போகத்தான் விரும்பும். இதெல்லாம் மாம்சம், மாம்சம் செய்கிற காரியங்கள். தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பாது. கர்த்தருக்காக கொடுக்க விரும்பாது. மாம்சம் கர்த்தருக்காக கொடுக்க விரும்பாது. உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை, தீமை பேசினவர்களை இந்த மாம்சம் மன்னிக்க விரும்பாது. இந்த மாம்சம் மன்னிக்க விரும்பாது. இந்த மாம்சம் பழி வாங்குவதில் எனக்குரியது என்று கர்த்தர் சொன்னதை மறக்க வைக்கும். இந்த மாம்சம் எனக்கு விரோதமாய் பேசினவர்களையும் தீங்கு செய்தவர்களையும் பழி வாங்க துடித்துக் கொண்டிருக்கும், துடித்துக் கொண்டிருக்கும். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எப்பெல்லாம் இப்படி மாம்சம் செய்தோ அப்படிதெல்லாம் அந்த மாம்சத்தை சிலுவையில் அடிக்க சொல்லுகிறார். ஆமா, சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார்.
மாம்சத்தை சிலுவையில் அறையணும். எப்பெல்லாம் மாம்சம் இந்த காரியங்கள் எல்லாம் விரும்பலையோ அப்பெல்லாம் மாம்சத்தை சிலுவையில் வைத்து அடியுங்கள். பவுல் சொல்லுகிற காரியங்கள். ஆமா, கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். கவனிங்க, ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறான்? நான் நினைச்சபடித்தான் நடக்கணும் என்று என் மாம்சம் விரும்புகிறபடினால் என் மாம்சத்தை நான் அவ்வப்போது சிலுவையில் அறைய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, சிலுவையில் அறையணும். சிலுவையில் அரைஞ்சா அது நீங்க செத்து போயிட மாட்டீங்க. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். புரியுதா இப்ப வசனமெல்லாம்? ஆமா, கவலையப்படாதீங்க. சிலுவையில் அரைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன செஞ்சிருவாரு? உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து செத்து போன சரீரத்தை எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களையும் தமக்குள் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற அவருடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 1976 வருஷம் என்னுடைய கல்லூரியின் கடைசி வருடத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, ரொம்ப பாலிஷா சொல்லுகிறேன், பச்சையாய் சொல்ல எனக்கு ஆசைத்தான், பச்சையாய் சொல்ல நான் ஆசைத்தான். ஆனால் நான் பாலிஷா சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தேன். கிறிஸ்துவுக்கு அருவருப்பான, தேவனுக்கு அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இயேசு ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். ஆமென் சொல்வீங்களா? அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இப்பொழுது எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கும் விசுவாசமே எனக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? இந்த கடந்த 49 வருடங்களாக சாத்தான் என்னை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறான். என்னை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறான். கவனிங்கள், தயவு செய்து நான் சொல்வதை கவனிங்கள். 49 வருஷங்களாக சாத்தான் என்னை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறான். இந்த சாத்தானுடைய தாக்குதல்கள் அனைத்துமே என் மேல் இருக்கும் அபிஷேகத்தின் மீதோ, அல்ல கவனிங்க, என் மேல் இருக்கும் அபிஷேகத்தின் மீதோ அல்லது எனக்கு கர்த்தர் கொடுத்த வரங்களின் மீதோ அல்ல. என்னுடைய தாக்குதல்கள் அனைத்தும் என்னுடைய அடையாளத்தை குறிவைத்தே அவன் தாக்குதல்களை தொடுத்து வருகிறார். என்னுடைய அபிஷேகத்தின் மீது அல்ல, என்னுடைய வரங்கள் மீது தாக்குதல் செய்வது அல்ல, மாறாக என் அடையாளத்தின் மீதே என்னை தாக்குதல் செய்து வருகிறான். என்னுடைய அடையாளத்தை குறிவைத்தே அவன் தாக்குதல் நடத்துகிறான். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், அல்லது இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தின் மேல் நீங்கள் உறுதியாயிராவிட்டால், ஒன்று புரிந்து கொள்ளணும், இரண்டாவது புரிந்து கொண்ட சத்தியத்தில் நீங்க என்ன எப்படியா இருக்கணும்? உறுதியாயிருக்கணும். உறுதியாயிராவிட்டால் எதனை நீங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ, எது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் செய்வீர்கள். சத்தியம் உங்களுக்கு
சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளல, அல்லது புரிந்து கொண்டீர்கள், அந்த புரிந்து கொண்ட சத்தியத்திலே நீங்க எப்படியா இல்லை? கரெக்ட், பதில் சொல்லுங்க. உறுதியா இல்லை, நீங்கள் உறுதியா இல்லை. ஆகவே எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ, எது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் செய்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி தம்முடைய குமாரன் என்று, தம்முடைய பிள்ளை என்று இயேசுவை தேவன் பார்க்கிறாரோ அதே கண்களாலே, உடைய அழகான கண்கள் என்னை பிள்ளையாக கண்டதே ஆண்டவரே. அழகான கண்கள் பிள்ளையாக கண்டதினாலே, அவருடைய அழகான கண்கள் என்னை எப்படியாய் மாத்தினது? பிள்ளையாக கண்டது. இயேசுவை எப்படி தேவன் பிள்ளையாக பார்க்கிறாரோ அதே பார்வை, அதே கண்கள் உங்களையும் தேவன் தம்முடைய பிள்ளையாகவே பார்க்கிறார். நல்ல பலத்த கரகோஷம். நன்றி ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்களேன், ஆண்டவரே உமக்கு நன்றி. சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுவை எப்படி பிள்ளையாக பார்க்கிறாரோ அப்படியே உங்களையும் பிள்ளையாக பார்க்கிறார். இயேசுவை பிள்ளையாக எப்படி பார்ப்பதை பிசாசு அறிந்திருக்கிறானோ அப்படியே உங்களையும் உன்னையும் பிள்ளையாக பார்க்கிறார் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். ஆகவே இயேசுவை எதின் அடிப்படையில் தாக்கினானோ அதின் அடிப்படையிலேயே உங்களையும் பிசாசு தாக்குவான். இதுதான் நிதர்சனம். பிசாசு எதின் அடிப்படையில் இயேசுவை தாக்கினானோ அதின் அடிப்படையிலேயே உங்களையும் தாக்குவான். ஆமென் சொல்வீங்களா? அப்படியே புரியுதா? இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு உங்களை கொண்டு போற பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து, கவனிங்க, நீங்க என்ன கவனிங்க, ஞானஸ்நானம் பெறும்படி யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கர்த்தர் சொல்றாரு யோவான் ஸ்நானகன் இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, யோவான், நீ ஞானஸ்நானம் கொடுக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் கொடுத்து முடிச்சோடனே அப்படியே கொஞ்சம் நிதானமாயிரு. நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் போது யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல பறந்து வந்து தங்குவதை நீ காண்பாயோ அவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்திருக்கிறான், ஆனா பார்த்தது கிடையாது. இப்ப கர்த்தர் சொல்றார், ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யார் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து தங்குவதை இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்றார். ஏன் ஒருவனும் பெரியவன் இல்லை என்று சொல்கிறார்? அப்ப யோவான் ஸ்நானகன் யார்? எசேயாவை காட்டிலும் பெரியவர், எசேக்கியேலை காட்டிலும் பெரியவர், தானியேலை காட்டிலும் பெரியவர், எலிசாவை காட்டிலும் பெரியவர், எலியாவை காட்டிலும் பெரியவர். ஏன் பெரியவர்? எப்படி பெரியவர் சொல்கிறான் சொன்னா, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம், எசேக்கியேலும் ஏசாயாவும், அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இயேசு வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வரப்போகிறார் என்று சொன்னார்கள். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன்
மேசியாவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவர்களெல்லாம் காண்பித்தார்கள். கொஞ்ச காலத்தில் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி காண்பித்தார்கள். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன், behold the lamb of God which taketh away the sin of the world, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசுவை சுட்டி காட்டினார். மற்றவர்கள் எல்லாம் இயேசு வரப்போவதை சுட்டி காட்டினார்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் மாத்திரம் இயேசுவையே அவர் சுட்டி காண்பித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் அவர் ஸ்திரீகளில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும். ஆமா, இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை பெண்களிலே தாய்மார்களிலே யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன். ஆமா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகத்தில் வந்து சொல்லுகிறார், யோவானே, நான் உன்னிடத்துல ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்றேன். ஆண்டவரே, முடியவே முடியாது, நீ தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்றார். நீ தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதற்கு இயேசு சொல்லுகிறார், அப்படி அல்ல, இப்படியாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது எனக்கு அவசியமாக இருக்கிறது. நான் தேவனுடைய நீதியை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியாக தேவனுடைய நீதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே அதற்கு நீ இடம் கொடு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஆண்டவரே, உம்முடைய செருப்புடைய வாரை அவிழ்க்க கூட நான் தகுதி இல்லாதவன், ஆனாலும் நீ கேட்டுக்கொள்கிறபடினால் உமக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசுவுக்கு நல்ல கவனிங்க, உங்களை அப்படியே அப்படியே ஆழத்தில் நான் கூட்டிட்டு போக விரும்புகிறேன். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார், தேவன் பேசுகிறார், பிதாவாகிய தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறான்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் சொன்னதை. ஆண்கள் பக்கம் சத்தம் வரல, சொல்லுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பின்னால் இருக்கவங்க சொல்லுங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கேட்கிறார், தகப்பனே, நான் இன்னும் ஒரு கிரியை கூட செய்யலையே. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றவில்லை, ஒரு குருடனுடைய கண்களை நான் திறக்கவில்லை, ஒரு செவிடனுடைய காதுகள் கேட்கும்படியாய் செய்யவில்லை, ஒரு முடவனை நடக்கும்படியாய் நான் ஒன்றும் செய்யவில்லை, ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கவில்லை, மரித்து போன ஒருவனை உயிரோடு கூட எழுப்பவில்லை. நான் ஒரு கிரியும் செய்யாதிருக்கும் போது, சொல்றது நல்லா கவனிங்க, நான் எந்த ஒரு கிரியும் செய்யாதிருக்கும் போது பின் எதினால் நீர் என்னை பார்த்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்? என்ன தெரியுமா பதில்? அல்ல அல்ல, எல்லா காதை தீட்டி வைத்துக் கொள்ளுங்க. என்ன தெரியுமா பதில்? இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று தேவன் இயேசுவை பார்த்து சொல்வதற்கு இயேசு ஒரு கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்த்து இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி என்று தேவன் உங்களை பார்த்து சொல்வதற்கு நீங்கள் எதையாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, எதாயிலும் ஒன்று செய்யணுமா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எதாயிலும் ஒன்று செய்யணுமா?
அப்பா என்னை பார்த்து இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் உங்களை பார்த்து சொல்வதற்கு ஏதாயிலும் ஒன்று செய்ய வேண்டுமா? ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆமா, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்வதற்கு, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஏதாயிலும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறதா? இல்லை, இல்லை. நான் சுகுமாரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது தெரியுமா? உங்க பேரை சொல்லி நான் ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ராபர்ட்டை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? நான் பாலாஜியை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? நான் பிரியாவை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? Do you know how much I love you? உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் தெரியுமா? ஏன் தெரியுதில்லைன்னு சொன்னா, நமக்கு நம்முடைய சொந்த தகப்பனை குறித்த தவறான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்குது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஆகவே சொந்த தகப்பனை பார்த்து பார்த்து பழகிவிட்ட நமக்கு பரலோகத்தின் தகப்பனை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, சொந்த தகப்பன் புரிந்து கொள்ள முடியல. அதுவும் வாலிப பசங்க இருக்காங்களே, அப்பானாவே அவங்களுக்கு பிபி ஏறுது. ஆமா, ஏறுமா? ஆமா, ஏறும். அப்பானாவே பிபி ஏறுது. எல்லாம் அம்மா மூலமா தான் எல்லா பரிமாற்றங்களும் நடக்கும். இவன் கொஞ்சம் கொஞ்சம் மீச வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஆள்கிட்ட சொல்லு, எனக்கு காலேஜுக்கு பணம் கட்டணும், 2000 நாளைக்கு வேணும்னு சொல்லு. எப்படிங்க? ஆமா, அப்பாட்ட கேள்ற, உங்க அப்பாடா. நீ தான். அந்த ஆள்கிட்ட யார் பேசுவா? பேசுவா? நான் பேசுவேன். நீ வேணா பேசு, நீ தான் பேசணும். சொந்த தகப்பனை குறித்து பிரியமில்லாத இருக்கிறபடினாலே பரம தகப்பனையும் அதே கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறார். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க அப்பா எவ்வளவு நாள் உங்களோட கூட இருக்க முடியும்? சொல்லுங்க, எவ்வளவு நாள் உங்களோட கூட இருக்க முடியும்? ஆமா, கல்யாணம் ஆனப்போ புருஷன் வீட்டுக்கு போறப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சும்மா நீலி கண்ணீர். ஆமா, நீலி கண்ணீர். சரி, கிஃப்டி போகாதம்மா, அப்படி நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்துக்குவாரா? இருக்க மாட்டா, இருக்க மாட்டா. சும்மா போறப்போ அப்படி அழுகலைன்னா தப்பா எடுத்துக்குவாங்கல்ல. ஆமா, அதனால ஓன்னு அப்படி அழுகிற மாதிரி நடிப்பாங்க, நடிப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அப்பா ஃபோன் பண்ணுவாரு, ஏம்மா வந்துட்டு போயுமா, ஒரு 4 நாள் தங்கிட்டு போயம்மான்னு. சரிப்பா, அவர் வருவாரு, வந்தோடனே இன்னைக்கு சொல்லுங்க, கேட்டு சொல்றேன். ஆமா, கேட்டு அவர்கிட்ட கேட்டு தான் இவங்க சொல்லுவாங்களாம். யார்கிட்ட? ஆமா, கண்ணே மணியேன்னு அப்படியே அப்படியே தூக்கி அப்படியே சீராட்டி வளர்த்த அந்த பிள்ளை அவ்வளோ இதா இல்லைப்பா, அவர் சொல்லிட்டாருப்பா, லீவு கிடைக்காதான், அதனால நான் வந்து கூட்டிட்டு போறேம்மா, நான் வந்து உன்னை கிஃப்டி கூட்டிட்டு போறேம்மா. இல்லப்பா, அவர் சாப்பாட்டுக்கு தனியா. அப்பா, இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆமா, இல்லப்பா சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாருப்பா. எப்படி இருக்கு பாருங்க. அப்பா கொஞ்ச காலத்துக்கு தான், அதுக்கப்புறம் அப்பா கிடையாது. அப்பா இருப்பார், ஆனா அந்த பற்றுதல் உறவு கிடையாது. ஆனால் பரம தகப்பன் மரண பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து
எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருமாகும் முன்னே பேர் சொல்லி அழைச்சவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அவருடைய ஞானஸ்நானத்திற்கு பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அடுத்து நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பு உடனடியாய் அடுத்து நடக்கிற சம்பவம் என்னச்சுன்னா, 4வது அதிகாரத்திலே, மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, கவனிங்கள், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சொல்லுங்கள், கவனிங்கள், அப்பொழுது இயேசு, சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யாரால சோதிக்கப்படுவதற்கு? ஆவியானவராலே. யாராலே சோதிக்கப்படுவதற்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யார் கூட்டிட்டு போனா? கவனிங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே கூட்டிட்டு போறார். அப்போ உங்களை நீங்கள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு உங்களை யார் கூட்டிட்டு போறா தெரியுமா? யார் தான் கூட்டு போறா? ஆவியானவர் தான் கூட்டு போறார். ஏன் ஆவியானவர் பிசாசினால் இயேசு சோதிக்கப்படுவதற்காக கூட்டிட்டு போனார் என்பதை நான் நீங்க புரிந்து கொள்ளும் விதத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். சோதனை என்பது இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அபிஷேகத்தின் அடிப்படையில் வருவதல்ல. இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ள வரங்களின் அடிப்படையில் வருவது அல்ல. உங்களுக்கும் அதே தான். பிசாசினால் உண்டாகிற சோதனை என்பது உங்கள் மேல் இருக்கிறதான தேவனுடைய அபிஷேகத்தின் நிமித்தமாய் அல்ல. சோதனை என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களின் அடிப்படையில் அல்ல. மாறாக சோதனை என்பது, கர்த்தர் ஸ்தோத்திரம், temptation is not around his anointing. Rather, temptation is not around his gifts, but temptation is around his identity. சோதனை என்பது அபிஷேகத்தில் நிமித்தமாய் வருவதல்ல, வரங்களில் நிமித்தமாய் வருவதல்ல. சோதனை என்பது அடையாளத்தின் நிமித்தமாய் வருவது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அல்ல கபடியே, சாத்தான் கேட்க பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கேன். சாத்தான் கேட்க சத்தம் உண்டானது. இப்பொழுது இவர் தேவனுடைய குமாரன் என்பதை சாத்தான் பார்க்க வனாந்தரத்திற்கு சோதிக்க கொண்டு போகப்பட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. முதல்ல சாத்தான் கேட்க சத்தம் உண்டானது. இப்பொழுது சாத்தான் பார்க்க சம்பவம் உண்டானது. சொல்லுங்கள், முதல்ல சாத்தான் கேட்க சத்தம் உண்டானது. இப்பொழுது பார்க்க, கேட்க இல்லை, பார்க்க சம்பவம். முதல்ல சத்தம், இப்போ சம்பவம். இப்போ அதே தான் உங்களுக்கு. சாத்தான் கேட்க நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகள் என்று சாத்தானுக்கு முன்பதாய் கர்த்தர் சொல்லி இருக்கும் போது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா என்பதை சாத்தான் சோதித்து பார்க்க விரும்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவன் சாத்தான் எப்படி பார்க்கிறான்? சோதித்து பார்க்க விரும்புகிறான். சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா என்பதை சாத்தான் சோதித்து பார்க்க விரும்புகிறான். சொல்லுங்கள், சோதித்து பார்க்க விரும்புகிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சாத்தான் சோதித்து பார்க்க விரும்புகிறான். அவன் சோதனையை நான் உங்களுக்கு தெளிவாக சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்னொரு நாள் செய்தியாக நான் எடுக்கிறேன். நீ முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனே ஆனாள். என்ன சொல்றான்? சோதனை. ஆமா, எடுத்து சொல்லுங்க, இந்த வார்த்தை எடுங்க. 3வது வசனமா 2வது வசனமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால். சொல்லுங்கள் எல்லாரும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கு. நீ 2வது சோதனையை வாசிக்கிற. இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்யும் சொல்லும். நீ ஒரு வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லை எடுத்து, கருங்கல்லை எடுத்து இயேசுவுடைய கையில கொடுத்து, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படிக்கு, சுண்ணாம்பு கற்கள், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படிக்கு நீ சொல்லும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அதற்கு இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் தேவனுடைய குமாரன் தான் என்று ஏற்கனவே இயேசு தேவன் பிரகடனம் செய்து விட்டார். My father has already declared that I am his son. நான் அவருடைய குமாரன் தான் என்று ஏற்கனவே தேவன் டிக்ளேர் பண்ணிவிட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நிரூபிக்க நான் ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? நான் தேவனுடைய குமாரன் தான் என்பதை நிரூபிக்க ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த கல்லுகளை அப்பங்களாக்க என்னால் முடியும். என்னால் முடியும். I could turn these stones into bread. இந்த கல்லுகளை அப்பங்களாக்க என்னால் முடியும். But I won't. நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே தேவன் சொல்லிவிட்டார். நீ என்னடா சொல்றது சாத்தானே? ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டார், நான் அவருடைய பிரியமான பிள்ளை என்று. ஆமென் சொல்லுவீங்களா? நான் அவருடைய நேசகுமாரன் என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் பிதா, கவனிங்க, என்னில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சொல்லுகிறத அப்படியே ஒரு வீட்டில் போய் ஒரு 20 தடவை நீங்கள் சொல்லி அப்படியே மனசுக்குள்ளார பதிவுங்க. நான் சொல்றதை மறுபடியும் சொல்லுங்க. நான் என் பிதா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சத்தமா எல்லாம் பின்னால இருக்கீங்களா, ஊமையா இருக்காதீங்க, சத்தியத்தை சொல்லுகிறேன். என் பிதா, என் பிதா என்னில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சொல்லுங்கள், என் பிதா பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இன்னொரு சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. என் பிதா இருக்க வேண்டும் என்பதற்காக மாறாக என் பிதா என்னில் பிரியமாய் இருப்பதினால் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். புரியுதா உங்களுக்கு?
அவர் பிரியமா இருக்கிறதுக்காக நான் உன்னை செய்யணும்னு அவசியம் இல்லை. மாறாக என் பிதா என்னில் பிரியமாய் இருப்பதினால், சொல்லுங்க, இருப்பதினால் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். I am not doing something for his pleasure, but I do everything from his pleasure. I am not doing, தெளிவா ஆங்கிலத்தில் எழுதி கொடுங்க, I am not doing something for his pleasure, but I do everything from his pleasure. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என் பிதா என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒன்றை செய்வது இல்லை. அவர் என்னை நேசிக்கிறார் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். சொல்லுங்கள், என் பிதா என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை செய்ய வேண்டிய ஆவா. மாறாக என் பிதா நேசிக்கிறார் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? கணவன் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவா மனைவி அவன் துணியெல்லாம் துவைச்சு போடுறான், அவனுக்கு நல்ல சாப்பாடு வச்சு கொடுக்குறா? சொல்லுங்க, கணவன் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவா மனைவி காரியங்களை செய்கிறாள்? மனைவி தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவா கணவன் அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறான்? இல்லை, அவள் தன்னை நேசிக்கிறாள் என்பதற்காக, நேசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் என்னை நேசிக்கிறார் என்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? என் மனைவி என்னை நேசிக்கிறாள் என்பதற்காக நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆசையா இருக்கிறேன். அவள் நேசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதற்காக மனைவி என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறாள். ஆமா, நேசிக்கிறான் என்பதற்காக. சில நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, ஆண்களுக்கு தெரியுமா,